வெல்கம் டு ட்ரிபிள்எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம், சிஆர்பிஎஃப்க்கான டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்மேனுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் கேட்டது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய சேனல்லையே ஏப்ரல் மந்த் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் லாஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு ரிசல்ட் எதுக்கு தாமதமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்தில் நமக்கான எலெக்ஷன் டியூட்டிக்கான பாரா டியூட்டி மெம்பர்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிட்டாங்க. மொத்தம் ரிசல்ட் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட் நமக்கு சைன் பண்ணுறாப்புல தான் இருக்கும். அந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே நமக்கு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரிசல்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம எலெக்ஷனுக்கான டியூட்டி தான் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டு. இதுவே இந்த சிஆர்பிஎஃப்க்கான ரிசல்ட், அதாவது டெக்னிக்கல் ட்ரேட்மேனுக்கான ரிசல்ட் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எக்ஸாம் 2023லேயே நமக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த 2023 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது 2024க்கான வேக்கன்சி அவங்க ரிலீஸ் பண்ணுறாப்புல இருக்கும். அதனால தான் இதுவே நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி எடுத்துக்கோங்களேன், இன்னும் 2 மந்தில் நியூ வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளான்லேயே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான ப்ராசஸ் இப்போ 2023ல் வேக்கன்சி ரிலீஸ் பண்ண இந்த ப்ராசஸை நம்ம முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும், நெக்ஸ்ட்டு இந்த சிஆர்பிஎஃப் பிசிக்கல் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதே கிரவுண்டில் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த எஸ்எஸ்சி ஜிடியை கண்டக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நமக்கு இந்த எஸ்எஸ்சி ஜிடி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நமக்கு சிஆர்பிஎஃப்க்கான ரிசல்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சிஆர்பிஎஃப்பில் பாஸ் ஆகிட்டேன், ஆனால் எஸ்எஸ்சி ஜிடிலையும் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்காண்டி ஃபிசிக்கல் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சிஆர்பிஎஃப்க்கு நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரெயின் பண்ணுங்கள். சிஆர்பிஎஃப்பில் நீங்கள் அந்த 1600 மீட்டரை நீங்கள் ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக எஸ்எஸ்சி ஜிடியில் நீங்கள் அந்த 5 கிலோமீட்டரை நீங்கள் 1 மந்தில் கிளியர் பண்ணிடலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சிஆர்பிஎஃப்க்கு போகாமல் இருக்காதீங்க. பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் போகாமல் இருக்காதீங்க. வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு எதில் நழுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் சிஆர்பிஎஃப்பில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப்க்கு கண்டிப்பான முறையில் ஃபிசிக்கலுக்கு ட்ரெயின் ஆகி கிளம்பலாம். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிஆர்பிஎஃப்மே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ட்ரேட்மேனுக்கு எல்லா விதத்துலையுமே எஸ்எஸ்சி ஜிடி ஒர்த்தான வேலை தான். அதுவே நீங்கள் சிஆர்பிஎஃப்ஐயே நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரிசல்ட் நமக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக் நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதனால நமக்கு என்ன பயன்? எஸ்எஸ்சி ஜிடி நமக்கு தள்ளிக்கிட்டே ரிசல்ட் தாமதமாக போகுது. இதனால நமக்கு எதுவும் பயன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே இதுக்கான பயன் கண்டிப்பான முறையில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கால அவகாசம் 2 மந்த் கண்டிப்பான முறையில் கூடுதல் இருக்கும். நீங்கள் இப்போ ஓட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த 2 மந்தில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கலுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் உங்களுடைய நெக்ஸ்ட்டு பிளானான எக்ஸாமுக்கு உங்களுக்கான கால அவகாசம் கிடைக்கும். அதாவது நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜிடி நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கால அவகாசம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பான முறையில் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வருது. நீங்கள் அந்த இதுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் ட்ரெயின் ஆகலாம். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்எஸ்சியை பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.